பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவரு காலமானது எல்லாருக்குமே மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருக்கு. ரோபோ சங்கர் அவருக்கு கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்காரு. மஞ்சக்காமாலைக்கு அவரு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா அதுல இருந்து அவரு குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் ரொம்ப தைரியம் கொடுத்து அவரு அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் திடீர்னு அந்த மஞ்சக்காமாலை எப்படி அவரோட உடலை இவ்வளவு தூர பாதிப்பு ஏற்படுத்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அதிர்ச்சியாவே இருக்கு. ரோபோ சங்கர் அவருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்பட்டதா அவரை மருத்துவமனையில சேர்த்தாங்க. தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவுக்கெல்லாம் மாற்றி இருக்காங்க. வென்டிலேட்டர் உதவியோட சுவாசிச்சிருக்காரு. எல்லாமே நடந்து கூட அவரை காப்பாற்ற முடியாம ரொம்பவே வேதனையில அவங்க குடும்பத்தை ஆழ்த்திட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. ரோபோ சங்கர் அவங்களுடைய உடல்நிலை தெரிஞ்சுக்கிட்ட குடும்பம் கண்டிப்பா அவரு மீண்டு வரணும்னு அவ்வளவு தூரம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு தூரம் வேண்டி இருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத எங்களுக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்னு ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அப்பா எழுந்திருங்கன்னு இந்திரஜா அவங்களும் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்களாம். நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.